கருப்பு படத்தோட ட்ரெய்லர் 10 வருஷத்துக்கு மேலே தேட்டரிக்கல் ஹிட்டே கொடுக்காத சூர்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமா அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் என்ன ட்ரெய்லரில் எஸ்கேவை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த ட்ரெய்லரில் இருக்கிற விஷயங்களை பற்றி நாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே மிகப்பெரிய பேசும் பொருள் ஆனது இந்த ஒரு டைலாக் தான். துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. இதை கேட்டோடனே கோட் படத்துல எஸ்கே கிட்ட விஜய் துப்பாக்கி கொடுத்தாருல, அதை வச்சுதான் இவங்க அடிச்சிருக்காங்க, இனி நாங்க தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எஸ்கே ஃபேன்ஸும் சும்மா இல்லாம மீம்ஸா போட்டு சூர்யாவையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா படத்தோட பார்க்கும்போது கரெக்டான டைலாக்கா தான் இருக்கும். இருந்தாலுமே ட்ரெய்லரை பார்த்த நிறைய பேர் இது எஸ்கேவை அடிக்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நாம படத்தோட ட்ரெய்லர் பற்றி பார்த்தோம்னா ட்ரெய்லர்லேயே கதையை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டை ஆள்றது அரசாங்கம் இல்லை, ஆர்ஜே பாலாஜி, பேபி கண்ணன்கிற ஆர்ஜே பாலாஜி. அவரோட பேரை எப்படி பேபி கண்ணன் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னா 20 ஜூன் 1985. அதே நேரம் இந்த ஒரு கார் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா TN12BK2085 இருக்கும். அதாவது அவரோட டேட் ஆஃப் பர்த் அவரோட நேமோட வச்சு வாங்குற அளவுக்கு ஒரு லக்ஸரியாஸான வில்லனாக தான் ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு படத்தில் வராரு. அந்த பிகேங்கிறத வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அவரோட நேம் பேபி கண்ணன்னு. ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க அந்த கோர்ட்டை ஆள்றது அவர் தான். அந்த பிகேங்கிறவரோட கட்ட பஞ்சாயத்து கேங் தான் அங்கே இருக்கிற லாயர்ஸ் எல்லாமே. அந்த ஒரு கோர்ட்டுக்கு தான் ஒரு அப்பா சட்டத்தை நம்பி நியாயம் கேட்டு வராரு. ஆனால் ஏதேதோ காரணங்களை காட்டி கோர்ட் ஹியரிங் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அவங்க கிட்ட பணத்தை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மேக்சிமம் அந்த ஒரு கோர்ட்டே ஆள்ற ஆர்ஜே பாலாஜியோட மெயின் பிளான் இதுவாக தான் இருக்கும், நல்லா பணம் சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி நம்மளோட வில்லன் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அப்பா கேள்வி கேட்டதுனால ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த ஒரு இடத்துல கோவம் வர மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து தான் கருப்பங்கிட்ட போய் அந்த ஒரு அப்பா முறையிடுற சீனா இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூர்யா மூலமா கருப்பு உள்ள வந்து சம்பவம் பண்றதுதான் படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ சூர்யாவோட கேரக்டர் இந்த ஒரு படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மேக்ஸிமம் 2 கேரக்டராக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் ஒரு சீனில் அந்த ஜட்ஜு பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்து யார் நீ ஒன்று இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதே நேரம் வில்லன் ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா வா கருப்பு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த 2 சீன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா 2 தியரி சொல்றாங்க. ஒன்று, சூர்யா ஏற்கனவே அந்த ஒரு கோர்ட்ல இருந்திருக்கணும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வாக்கறுப்புன்னு சொல்றதுனால ஏற்கனவே கோர்ட்ல இருந்தவர் இந்த ஒரு அப்பாக்காக திரும்ப உள்ள வர மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லாத மாதிரி இருந்தாலுமே இதுவும் சில பேர் சொல்றாங்க என்னன்னா சூர்யா இறந்துருக்கணும். சூர்யாவோட உடம்புல கருப்பு உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் படத்தில் பல சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா சூர்யா ஒரு இதில் நான் திரும்ப வந்துட்டேன் செம்மடி அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கருப்பு சொல்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ட்ரெய்லரில் வந்து த்ரிஷா கேரக்டரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக பில்டப் ஏற்றுற ஒரு கேரக்டராக தான் இந்த படம் ஃபுல்லாக அவங்க இருக்க போடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சில டைலாக்ஸ்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த ட்ரெய்லரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது ஒரு சாமி படம்னோடனே கங்குவா மாதிரி ஆன்னு கத்த வைக்காம காமாவே எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி மட்டும் படம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்து சாய் அபயங்கர் நிச்சயமாக இதை மேஜிக் தாங்க பண்ணுறாரு. காடு மோடு சாங்லாம் வந்த புதுசில் யாருக்குமே பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, எல்லாருமே லூப் மோடில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக வியூஸ் போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து வந்த சாங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பிடிக்கலனாலும் போக போக எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லர்லேயுமே பிஜிஎம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறத பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. ஓவராலாக கருப்பு ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் லோடிங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ட்ரெய்லர் ஃபுல்லாக மாஸ் எலமெண்ட்ஸ்லேருந்து டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி 90% நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாருங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நல்ல டேரக்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கருப்பு படம் எப்படி இருக்க போகுதுன்னு. கருப்போட ரிலீஸ்க்கு அப்புறமா நிச்சயமாக நம்ம சேனலில் ரிவ்யூ வரும். அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.